வணக்கம் வியூவர்ஸ். நாகரிகத்தோட பிறப்பிடம் இந்தியா. இந்த நாட்டுக்கு ஏறத்தாழ 10,000 வருஷம் முந்தின வரலாறு இருக்கு. அப்படி புராதான இந்தியாவோட தலைநகரா இருந்த இடம்தான் காஷி. உலகத்துக்கே தலைவங்கிற பேர்ல சிவபெருமான் இங்க விஸ்வநாதரா இருக்காரு. அம்பாள் எல்லோருக்கும் படி இழக்கிற அன்னபூரணி. நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் காஷியில இருக்கு. அததான் இப்ப நம்ம டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்க போறோம். பொதுவா மக்கள் பார்வையில காஷிங்கிறது விடாம பிணங்கள் எரியிற இடம். இந்து மதத்தோட ஆழ்ந்த நம்பிக்கைகள்ல ஒண்ணு இங்க இறந்தா முக்திங்கிறது. அதனால நாட்டோட பல மூலையிலிருந்தும் வயசானவங்க வந்து இங்க இறப்புக்காக காத்திருக்காங்க. கேட்க வினோதமா தெரிஞ்சாலும் இங்க இறந்தவர்களோட ஆன்மாவை அம்பாள் அன்னபூரணி மடியில ஏந்த சாக்ஷாத் சிவபெருமானே காதுல ராம மந்திரத்தை ஓதுவார்னு காலங்காலமா நம்பப்படுது. அதனால மத வித்தியாசம் பார்க்காம இங்க இறப்புக்காக காத்திருக்கிறவங்க பட்டியல் எப்பவும் 1000 தாண்டுது. மேலும் இறந்தவர்களோட சாம்பல சிவனுக்கு அபிஷேகமா இங்க பயன்படுத்துறாங்க. நைட்டு 10 மணிக்கு ஒருத்தர் எரிச்சாலும் அவரோட சாம்பல் வரும் வர சிவன் கோயில திறந்து வச்சிருப்பாங்களாம். தொடர்ந்து பிணங்கள் எரிஞ்சிட்டே இருந்தாலும் இங்க பிணவாட கொஞ்சம் கூட அடிக்கிறது இல்ல. விஸ்வநாதர் கோயில்ல சிவபெருமான் சிறிய அளவுல தான் இருக்காரு. 12 ஜோதிர் லிங்கங்கள்ல ஒருத்தரான இவருக்கு நாமளே நம்ம சொந்த கையால தொட்டு பூஜை செய்யலாம். அடுத்து காஷியோட மிக முக்கியமான அடையாளம் கங்கா. விண்ணிலிருந்து மண்ல வர கங்கைய சிவபெருமான் தலையில தாங்க அது பூமிய அடையிற இடமா சொல்லப்படுறது ஹரித்வார். இந்த கங்கா சிவனையே வலம் வர்ற மாதிரி சுத்தி வர இடம்தான் காஷி. எங்கெங்கோ இறந்தவங்களோட சாம்பலும் இந்த புனித நதியில கரைக்கப்படுது. அப்படி கரைச்சா அவங்க இறைவனையே அடைவாங்களாம். இது இந்துக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. காசியில இருக்கிற கங்கை பறந்து விரிஞ்சி அழகான ஆறா நடை போடுது. இதுல நாம போட்டிங்கும் போகலாம். சாயந்தரம் 6 மணிக்கு காஷியில நடைபெற கங்கா ஆரத்தி ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. பெரிய பெரிய விளக்குகளால வண்ண வண்ண மலர்களை கொண்டு நடைபெற கங்கா ஆரத்திய பார்க்க 2 கண்ணு பத்தாதுங்க. அடுத்து காஷியோட மிக முக்கியமான அடையாளம் அன்னபூரணி. பிரம்மா பொய் சொன்னதால அவர் தலைய சிவபெருமான் கொய்த அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சான். கையில பிரம்ம கபாலம் ஒட்டிக்க எத்தனையோ பேர்கிட்ட பிக்ஷை எடுத்தும் சிவபெருமானுக்கு தோஷம் போகலையாம். கடைசியில அம்பாலே அன்னபூரணியா அவதாரம் எடுத்து சிவபெருமானுக்கு படி இழந்தாங்க. அதுதான் அன்னபூரணி. தீபாவளி அன்னைக்கு மட்டும் திறக்கிற இந்த கோயில்ல நிறைய மக்கள் பக்தியோட கூடி வயிற்று பசிக்கு மட்டும் இல்லாம மனம் புத்தி ஆன்ம பசிக்கு கூட அம்பாள் கிட்ட பிக்ஷை கேக்குறாங்க. காஷிய இந்து மதத்தோட தலைமை இடம்னு கூட சொல்லலாம். ஆதி சங்கராச்சாரியார்ல தொடங்கி சுவாமி விவேகானந்தர், சுவாமி தயானந்த சரஸ்வதினு இப்படி எத்தனையோ ஞானிகளை காஷி உருவாக்கி இருக்கு. மேலும் காஷியில காக்கா கரையிறதில்ல, பள்ளி சொல்றதில்ல, மாடு முற்றதில்ல, பிணவாட வீசுறதில்ல. இப்படி எவ்வளவோ அற்புதங்கள் காஷியில இருக்கு. அதனாலதான் காஷி சாதாரண மக்களை மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்களையும் ஏன் வெளிநாட்டவர்களையும் கூட ஈர்க்குது. பொதுவா நிறைய துறவிகள் வாழ்ற இந்த காஷியில இந்து மதத்தின் ஒரு பிரிவான அகோரி பாபாஸ் அதிகம் வசிக்கிறாங்க. இவங்க சிவன மாதிரியே மயானத்துல தான் தவம் செய்வாங்களாம். வைராகியம் வரணுங்கிறதுக்காக இறந்த உடலை தான் புசிப்பாங்களாம். அப்புறம் கடைசி வர உண்மையே பேசி வாழ்ந்த மகாத்மா காந்தியடிகளையும் உண்மையே பேச தூண்டின அரசரான ஹரிச்சந்திரன் வெட்டியானா வாழ்ந்த இடம்தான் காஷி. இதனால இங்க பிணம் எரிக்கிறதுக்கு நிறைய காட் இருந்தாலும் அவர் பேர்ல இருக்கிற ஹரிச்சந்திரா காட்டு தான் ரொம்ப புகழ் வாய்ந்தது. காலத்துக்கும் தலைவனான சிவபெருமான் இங்க கால பைரவரா உக்ரமா காட்சி தராரு. நிறைய பேர் இறந்தவங்களுக்கான திதி கர்மாக்களை இங்க செய்யறாங்க. மொத்தத்துல நம்பிக்கைங்கிற அடித்தளத்துல தாங்க இந்து மதம் இருக்கு. அதோட முதல் விதைகளா காஷியும் கங்காவும் விஸ்வநாதரும் அன்னபூர்ணியும் இருக்காங்கிறதுல எந்த வியப்பும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி கோயில் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.